எப்படி கவர்மெண்ட் காலேஜில் சேர்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸுக்கு வந்து டிஎன் காசா அப்படின்றது ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணணுன்னா கீழே போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு ₹2 தான் ஆகும். இதுவே நீங்கள் அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ₹50 ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். இதுதான் டீட்டெயிலோட ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும், பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அந்த மாதிரினா நீங்கள் இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு பேமெண்ட் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அவங்களும் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுத்து நீங்கள் எந்தெந்த காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் நீங்கள் கவர்மெண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே வரும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 90 தான் அப்ளை பண்ணியிருந்தோம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே 305 இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே கட் ஆஃப் தான். நெக்ஸ்ட்டு டிஎன் காசா நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ நீங்கள் டிஎன் காசாவில் போயிட்டு நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதில் போய் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயும் உங்களுக்கு வரலைன்னு நீங்கள் கவலைவே பட வேணாம். உங்களுக்கு ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே நீங்கள் அப்ளை பண்ண எல்லா காலேஜ்லேருந்துமே கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இந்தந்த டேட்டில் இத்தனை பேர் வரணுன்ற மாதிரி சில இதில் கால் பண்ணி சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் எந்த லெவலில் இருக்கோன்னு பார்க்குறதுக்கு உங்களோட காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். கடைசியாக உங்கள் நம்பர் மார்க் வச்சு செக் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் அதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்க பர்டிகுலர் டேட் அன்றைக்கி கவுன்சிலிங் வந்து டேரெக்டாகவே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு போய்க்க வேண்டியதான். எனக்கு வந்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் தான். இதுவுமே ரொம்ப ஒரு நல்ல காலேஜ். இந்த காலேஜ்லேருந்து வந்துருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணான்னு அந்த காலேஜுக்கு போயிட்டேன். அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் மார்க் என்ன, உங்களோட கட் ஆஃப் என்னன்னு கேட்பாங்க. அந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்களை எல்லாத்துலேயுமே ஒரு ரூமில் போட்டுரும். ரூம்லனா நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வந்து 309லேருந்து 305 கட் ஆஃப்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே ஒரு ரூமில் இருந்தோம். ஓகேங்களா? இப்போது அவங்க டைம் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து எங்களை வந்து 9 வர சொல்லியிருந்தாங்க. மார்னிங் 9 போயிட்டு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே முடிகிறதுக்கு நைட்டு 9 ஆயிடுச்சு. மார்க் அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே முடிஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க் கம்மியாகிட்டே கேஸ்ட்டுக்கு இவ்வளோதான் ஒதுக்கீடுன்றது மாதிரி அந்த காலேஜில் வந்து ஒரு இது வச்சுப்பாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கேட்ட குரூப் வந்துக்கு நீங்கள் கிடைக்கணும்னு நீங்கள் ஒரு 400 வச்சுருந்தா தான் கன்ஃபார்ம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லலாம். அப்புறமா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. 3 இயர்ஸோட ஃபீஸுமே சேர்த்து கட்ட சொல்லிடுவாங்க. எனக்கு வந்தது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ். அதுக்கு வந்து 4265 ருபீஸ் தான் வந்து 3 இயர்ஸ்க்கு. இங்கே ஏன் நம்மளுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா ஃபீஸ் கம்மி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.